ஒரு 10-10:30 பிடிங்க. ஏறாத மலை மேல ஆளாளுக்கு நோண்ட விடாத. ஏறாத மலை மேல இழந்த பழுத்திருக்கு, இழந்த பழுத்திருக்கு. நாயேரி தப்பு தப்பு. நாயேரி மகா தப்பு. நாயேரி ரொம்ப தப்பு. நாயேரி தீர்க்க முடியாத தப்பு. உழுப்பட்டுமா எசப்பாட்ட கேக்குதம்மா, எசப்பாட்ட கேக்குதம்மா. எவ்வளோ மாங்குளத்து மலமே வீட்டில இருந்துட்டு வந்தோம்ல. மயூரத்து சின்னவனே, மயூரத்து சின்னவனே. பாட்டு சத்தம் கேட்கலையா, 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 பாட்டு சத்தம் கேட்கலையா. ஏன் சத்தம் கேட்டிருந்தா எங்கடி நீ போயிருப்ப, எங்கடி நீ போயிருப்ப. கூப்பிடுற சத்தம்னா ஓடோடினா வந்திருப்பேன். ஓடோடினா ஓடோடினா ஓடோடினா. இங்க பாருங்கம்மா, தாய்மாரெல்லாம் கவனிங்க. நான் என்ன ஆடுறேன்னு அதையும் டான்ஸ் ஆடணும், சரியா? அதான் போட்டி. பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு நீ அதுக்கு அவுத்து போட்டு ஆடுவ, அந்த பிள்ளை ஆட முடியுமா? அப்படிலாம் செய்ய மாட்டீல்ல. ஆடுமியா ஆடுமி பாட்டு ஆடுமே. பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா. அப்பு கிழிஞ்சுதானே. கூப்பிடுற சத்தமெல்லாம் குயிலு சத்தம் என்னதுன்னா குயிலு சத்தம். புள்ளைய காணா. இப்ப இதே மாதிரி ஆடணும். எங்கடி அடியே, எங்கடி இருக்க, எங்கடி? சீக்கிரவாடி, 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 சீக்கிரவாடி. என்னையா ஒரு மாதிரியா வந்து நிக்கிறா? மோந்து பாரா, கவட்ட பொழந்து அடிப்பியா? நானும் பப்புனுக்காரன் ஆட போறோம். ஆட போயதே இன்னைக்கு நானும் பப்புனுக்காரன் சேர்ந்து ஆட போறோம். இந்த பப்புனுக்காரன் ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது. பவதாரி நீ நான் ஆடும்போது மட்டும் கை தட்ட. இங்க தட்டுங்க தாக்கியாப்பா, தட்டுங்க. எப்படி ஓட்டு விடுதா? கட்ட வண்டி, கட்ட வண்டி, கட்ட வண்டி, கட்ட வண்டி, கல்யாணி கட்ட வண்டி. நானும் தெரிஞ்ச வண்டி, நாகரிகமான வண்டி, நல்ல வண்டி. அரடி புள்ள, அரடி புள்ள, குக்கி போட்டு, அரடி புள்ள. ஒதுங்கி நிக்கிது காரு, இதை முறைச்சு விட்டது யாரு? ஒதுங்கி நிக்குது காரு, இதை முடுங்கி விட்டது யாரு? கத்தடிக்கும் பொம்பை ஒண்ணு நான் தரவா, கத்தடிக்க பப்பு ஒண்ணு நான் தரவா. சரியா அண்ணா கை தட்டுங்க, சரியா? வச்சுக்கோ. ஆடியா சூப்பர்யா, சொன்ன மாதிரி அடிச்சு ஜோர கை தட்டுங்க. ஆடாடி கை தட்டு சொல்ல மாட்டேன். வாழப்ப நான் தெரியாது. வாழப்பழம் தோளுரிச்சு பானையில பவதாரியா, பவதாரி பானையில ஊற வச்சு, பவதாரி பானையில ஊற வச்சு ராப்பகலா பார்த்திருந்து ராணி எங்கு வச்சிருச்சு. பார்த்தாலே தண்ணி வரும் கண்ணில தான். பாலாட்டம் ஐயோ, தேனாட்டம் ஐயோ, மரதுந்த முக்கில நாடு. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, எனக்கு சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு, எனக்கு உத்தரவு மல்லிய தகட 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 ஊத்தர மல்லி, உத்தரவு மல்லிய உத்தர போற மல்லிய உதிர மேல ஆயிரம் போரி ஆட போற மல்லி. சிங்காரி சரக்கு
அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அந்த பள்ளி கை தட்டாதீங்க, அவளும் சொல்லியிருப்பாளே. இந்த பச்சை கலர் சேலை ஆத்தா அவருக்கு எதுக்கு தட்டுற? சாராயம் குடிச்சாக்காங்க சங்கீதம் தானா வரும். உச்சகாலு மேல் இருக்கு, உன்னகாலு மேல் நிக்கட்டுமா நடக்கட்டுமா? சிங்காரி சரக்கு இப்படி ஒரு டான்ஸ் நான் பார்த்தது இல்ல. இப்ப பாப்போம். காட்டுவோம் பேச்ச. எதுக்கு தெரியுமா ஜோரா கை தட்டினாங்க? ஒரு ஆம்பளை ஆறது ஒரு பொம்பளை புள்ள ஆடி பிடிச்சுல, சரி நல்லா ஆடி அந்த பிள்ளைய தோக்கடி. இப்ப பாரு அடுத்தத. யாரு வேணாலும் பேசலாம், சொல்றது கேளியா? ஆட்டம் நிறைய இருக்க, ஏன் அவசரப்படுற? உட்காந்து யோசிப்பாங்கலாம், யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்கலாம், உட்காந்து யோசிப்பாங்கலாம், யோசிச்சுக்கிட்டு உட்காருவாங்கலாம். ஒரு தன்னானே தானானா தானானே தானானா உட்காந்து இதெல்லாம் ஒரு ஆட்டம். இப்ப பாரு என் தங்கச்சி ஆடட்டிமியா என்ன நொங்கச்சி ஆட சொல்லு. ஏன் பாரியா இப்ப உட்காந்து என்னடா நெலிக்கு இந்த புள்ள குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி நடந்து வரா. என்ன ஒரு மாதிரி அடிக்கிறீங்க? போடு நல்லா இருக்கும். என்ன பண்ணாரு பையா, எனக்கு என்ன மணி பையா. பேஸ் மைக்க முத வச்சிருந்தேன், அது மாதிரி பேஸ் மைக்க ஒரே மாதிரி வைங்க, ஆளாள் நோட்டு விடுறதா. நம்ம எடுத்து பின்னாடி போட்டு மறக்குது. தெரியலையாமா? அரே வாங்கலையா போடு நல்லா இருக்கும். பத்தியா சரி, அந்த பிள்ளை உங்கள்கிட்ட சொல்லிச்சா நான் ஆடுறதுக்கு மட்டும் கை தட்டுங்க பப்புன்னு கை தட்டேன்னு சொன்னாலா? எங்க ஆமாவா? அது மாதிரி கை நீ வாங்க. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க. இப்ப நானோட கை தட்டுறீங்க. எங்க பாப்பா பூமாலை ஒரு பார்வையானது, இது பார்க்க பார்க்க இனிமை, இது கேட்க கேட்க தனிமை, இது யாதான் சொன்னது? பூமாலை ஒரு பார்வையானது. ஒரு பிடி
இப்ப சுத்த சொல்லுங்க பாப்பா. சுத்த தெரியாதா? சுத்த தெரியாதுன்றாங்க உனக்கு. இதெல்லாம் ஒரு ஆட்டம் விடு பாரியா. கரையத்தை பழகி கொடுத்துருவேன் தங்கச்சிக்கு. பழகி கொடுத்துருவேன் கும்பு. துண்டவரி முன்னாடி அவன் மாண்டு விட்டான். இரு இப்ப டான்ஸ் என்ன சொல்லிச்சு? காலை பொழுது ஒண்ணால இரு தம்பி நீ சொல்லு தம்பி. என்ன தம்பி சொல்லு. என்னடா அடிச்சு? காலை சுத்தி ஆனாலா? காலை சுத்தி தானே அண்ணன். இப்ப காலை பொழந்துக்கிட்டாரு பாரு. பப்போ பக்கம்போ பக்கமாறு பக்கம்போ லோகத்திலே நேரத்திலே இளமை இளம் வந்து கொடுமை இனிமையாகவா பக்கம்போ பக்கமாறு பக்கம்போ இது என்ன ஜுஜுபி? இதை விட டபுள் ஐட்டம் இருக்கு. தூக்குமா நம்ம குடும்ப கௌரவம், நம்மளுடைய தன்மானம், நம்மளுடைய வீரம் எல்லாம் நீ காலை தூக்குறதெல்லாம் இருக்கு. நீ எந்த அளவுக்கு காலை தூக்கி நம்ம கௌரவத்தை காப்பாத்தணும்டா. கொடுமை தெரியல. ஆனா இம்புட்டு ஆட்டம் ஆடுற ஒரு ஆளு 10 ரூபா அன்பளிப்பு தர மாட்டேங்குது. நீ பத்திர ஜெயிச்சிரு. நீ உன் ஜூத்த மூடுப்பா. ஊர்ல ஒரு 5 ஏக்கர் உனக்கு எழுதி சொல்ற. அதேதான். உயிரோட தான் இருக்கா? உயிரோட தான் இருக்கா?
ரைட்டு. ஆமா அப்படி போதும். நன்றி. கரல போயாச்சு. அருமையான ஒரு ஆட்டம். ராஜா ஏன்னா மதுரையில ஒரு வாரம் எட்டாச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க. எப்பவுமே ஒரு போட்டினா 2 பேர் இருக்கணும். அதுல முடிச்சாச்சு. 2 பேர் இருந்தா முடிச்சாச்சு. கொஞ்சம் அமைதியா இருங்க தம்பி. ஒருத்தர் கேள்வின்னு ஒண்ணு கேட்டாதான் அதுக்கு பதில் ஒண்ணு வரும். ராஜா அந்த ஆட்டத்தை ஆனதுனாலதான் அந்த புள்ள திருப்பி ஆடிச்சு. கேள்விலாம் பதில் இல்ல. அதனால சிறப்பாக ஆடிய சின்னராஜா அவர்களுக்கும் போதாரணிக்கும் நல்லா ஜோரா கைத்தறி இருக்க. அதாவது மதுரையில பபுனுக்கு ஈக்குவல் ஆடுறது ஒரு 4 டான்ஸர் தான். உங்களுக்கு தெரியும். ஆமாம், 2-3 டான்ஸர் தான். அதில் ஈக்குவல் ஆடிய பவதாரணி அவர்களுக்கு சிறந்த ஒரு எல்லாரும் நன்றி கிடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நல்லா பேசினாங்க, நல்லா ஆடினாங்க, நல்லா பாடுவாங்களா பார்த்துரும்ல. அதுக்கு முன்னாடி நல்லா பாடுவாங்களா போடுவாங்களா? சிந்தூர்ல இப்போ ஏற்கனவே போர் நடந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அண்ணே ஐயா, அவர் சரக்கை போட்டு கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்க. சிந்தூர்ல போர் நடந்துச்சு. செந்தூர் அண்ணன் தான் சொன்னார். செந்தூர்ல போர் நடந்துச்சு. அந்த போருக்கு போயிட்டு இன்னைக்கு உயிரோடு நம்ம கோவிலில் வந்து உட்காந்துருக்கோம். பாசமுகு அண்ணன் பெருமாள் அண்ணன் அவர்களுக்கு எல்லாம் ஜோரம் ஒரு கைத்தட்டி தட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், போருக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்காருன்னா ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆமாம், சொல்ல சொன்னாங்க. அவர்களுக்கும் நன்றி வணக்கம். காதல் தெரியுமா? எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைது மைக்கை ஏத்துங்க. அவங்க மைக்கை நண்பர் ரசி ரொம்ப நன்றி தான். மைக்கை ஏத்துங்க. உனக்கு நண்பர் தராரு ஐயா. வாங்கிக்கோங்க. வாங்க. எவ்வளோ அன்பளிப்பு வாங்கியிருக்கேன், அழுகிறேன். அன்பு ஐயா அவருக்கு ரொம்ப நன்றி. மத்தியில் தெரியாதா புதுக்கேள்வி? வாங்க. நன்றி. மீச ஒரு மாதிரியா தான். மாமனாராமா? மாமனார் எங்க அப்பா. அப்பாவா? அன்பளிப்புகளை வர விளங்கிய அன்பு அப்பாவுக்கும் ஐயா அன்பு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். இந்த ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது கிடையாது. பெண்களும் அன்பு காசு கொண்டு வரலையா? இந்த களத்தில் கிடக்கிறது காதல கிடக்கிறத கூட கொடுங்களே. கொடுத்துட்டு புருஷன் போய் விளக்க மாத்திட்டு வாங்குறதா? இல்லாட்டி உங்க புருஷங்களை கூட அனுப்பி வைங்க. அண்ணன் உங்க பேர் என்ன? கமல் அண்ணன் அவர்கள் எனக்கு 51 அன்பளிப்பு விடுத்தார்கள். அவர்களுக்கு நன்றி எடுத்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு பாடல் பாட சொல்லிருக்காரு. கண்டிப்பா பாடுவோம். காதல் தெரியுமா? சொல்லித்தரவா? எப்படி காதல்னு உங்களுக்கு சொல்றேன், கேட்குறீங்களா? எக்கோ போடு. ஆத்தாடி பாவாட காத்தாடு, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடு. ஆத்தாடி பாவாட காத்தாடு, காத்தாடி போல் நெஞ்சு கூத்தாடு. காத்தாடு நெஞ்சு கூத்தாடு. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து. குளிக்குது ரோசா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து. ஆத்தாடி பாவாட காத்தாடு, காத்தாடு. நாள் பார்த்து நான் வந்தேன் தீபாக, பாவாடை பூவில் நான் காப்பாக, காம்பாக வந்தேன் தீபாக. உன் வீட்டில் என் நேரம் ஆளில்லையே, ஓடாதே பெண்ணே நான் மேலில்லையே. அடி செம்பாலே குளிரெண்டும் தள்ளாதோ வாமுல்லையே. ஆத்தாடி பாவாட காத்தாட, காத்தாட நெஞ்சு கூத்தாட. குளிக்குது ரோஜா நாத்து, தண்ணி கொஞ்சம் ஊத்து. மலர் மூடங்கில் கொஞ்சம் விலகாதோ, நீ சொட்டு நின்னாலே ஜலதோஷம்னா, நீ இங்கு போடாதே பகல் வேசம்னா. இளம் பூஞ்சோலையே
ஆனாலும் நீ ரொம்ப எத்தன் தண்டி தாராளம் தான் அவன் ஆத்தாடி பாவாட ஆத்தாடி போலஞ்ச கூத்தாட காத்தாட நின்று கூத்தாட குளிக்குது ரோசா தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து குளிக்குது ரோசானா தண்ணி கொஞ்சம் ஊத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து அதான்டா தீர்மானம். அதனால உங்க காதல எப்படி இருக்குன்னா இந்த ஒளிப்பான்ல ஹலோ 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 அந்த சிவரஞ்சனி ராகத்தை உன்னை தானே ஒரு பூ எடுத்து ஒரு மாலை எடு ஒரு பூ எடுத்து உன்ன மாலையிடு இனி நீ செலுத்து ஒரு கோல் உன்னை மலரிக்கொத ஒன்று திறக்கின்றதா பெண்மை புதிதாக சுரக்கின்றதா உயிரில்ல முதங்கள் சுரக்கின்றதா முத்தம் கொடுத்தானே இது முத்தை குளித்தானே இரவுகளிடம் ஆனதா முத்தம் கொடுத்தான் நாள் ஒரு முத்தம் வேண்டுமே என்னை தானே ஒரு மாலையிடு தெளித்து ஒரு கோலமிடு சித்திர பூவிலி பாரமா சித்திர மிளிந்த வீரமா பத்து வீரன் அணைக்கத்தானமா முத்துநூறு உனக்கு யாரமா சித்திர பூவினி பாரமா சித்திர விழுந்த நேரமா பத்து வீரன் அணைக்கத்தானமா முத்துநூறு உனக்கு ஏனமா உனக்காக உயிர் வாழ இந்த பிறவி எடுத்தது உயிரோடு உறவாக மாமரத்து பூங்களுக்கு மஞ்சள் கொண்டு கூடவா கூந்தலி பூல் சூடினே கூந்தலகை ஆடினே குடிவின மனசு துடிக்குது உடமர நாளும் தவிக்குது கடலோடு பிறந்தாலும் இந்த
ஜோரா ஒரு கைதட்டு. அருமையான ஒரு பாடல்.